பவாரியாக்களின் பூர்வீகம் ராஜஸ்தான். பவாரியாக்கள் நாடோடி பழங்குடிகள். ஆங்கிலேயர் ஆட்சியில குற்ற பரம்பரை சட்டத்தின் கீழே ஒடுக்குமுறையை எதிர்கொண்டாங்க. பவாரியாக்களின் முதன்மை கலாச்சாரமே வேட்டையாடுறதுதான். ஆட்சியாளர்களின் ஒடுக்குமுறைகளால நாடு விடுதலைக்கு பின்னர் கொலை கொள்ளையே தொழிலாக கொண்ட சமூகம் இது. வட இந்தியாவில இருந்து தமிழகம் உள்ளிட்ட பிற மாநிலங்களுக்கு லாரிகள்ல பொருட்கள் ஏற்றி செல்வாங்க. அந்த மாநிலங்களில் இருந்து திரும்பி வரும்போது தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு அருகில தனியாக உள்ள ஒரு பங்களா வீடுகளை குறி வச்சிருவாங்க. கொள்ளையடிக்க திட்டமிடும் அந்த பங்களாக்கள்ல இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவுல வாகனத்தை நிறுத்திடுவாங்க. அந்த வாகனத்துக்கு துப்பாக்கியுடன் ஒரு கொள்ளையன் காவல்ல இருப்பாரு. இரும்பு கம்பிகள் அல்லது கோடாரிகளால பங்களாக்களின் கதவுகளை உடைத்து உள்ளே நுழைஞ்சிருவாங்க. அப்போ யார் எதிர்த்தாலுமே மிக கொடூரமா தாக்கி இல்ல சுட்டு கொலையுமே செஞ்சிருவாங்க. தங்களை சுற்றி வளைத்து யாரும் பிடித்து விடாம இருக்கிறதுக்காண்டி உடல்ல எண்ணெய் இல்லது வழுக்கும் திரவங்களை பூசிப்பாங்களாம். பவாரியா கொள்ளையர்கள் 1995 இருந்து 2005 காலகட்டத்துல தென்னிந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளில் ஆயுதம் தாங்கிய கொள்ளையர்களை திட்டமிட்டு நிகழ்த்திய கொலை செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை குறிக்குது. பவாரியா கொள்ளை கூட்டத்தினர் பல்வேறு மாநிலங்கள்ல குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க.